மரியாதைக்குரிய மாற்றுத்திறனாளித்துறை அமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், டிசபிலிட்டி கமிஷனர், ஊடகவியலாளர், யூடியூபர் மற்றும் அனைத்து தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை திருவொற்றூரில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியில் மாற்றுத்திறனாளிகள் புதியதாக அக்கௌண்ட் ஓப்பன் செய்ய வேண்டும் என்றால் பல முறை மாற்றுத்திறனாளிகளை அழைக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய மேனேஜர் அவர்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் செய்வதற்கு தவழக்கூடிய மாற்றுத்திறனாளி இருந்தாலும் கூட படிக்கட்டில் ஏறி வந்து நாங்கள் பார்க்க வேண்டும், அப்போது எங்கள் முன்னிலையில் நீங்கள் கையெழுத்திட வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகளை பல முறை அழைக்கிறார்கள். இது இருந்தாலும் கூட ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அக்கௌண்ட் லாக் ஆகிவிட்டது. ஆனால் அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளி அவர்கள் ஆப்ரேஷன் செய்து வீட்டில் இருக்கிறார். அவரால் வர முடியவில்லை என்றால் அந்த ஃபார்மை கொடுத்து சைன் செய்து அவருடைய துணைவியார் யாராவது வந்து கொடுத்தால் வாங்க மாட்டேங்கிறார்கள். அவர் ஆப்ரேஷன் இருந்தாலும் கூட அவர்தான் மேலே வர வேண்டும் என்று தற்போது இருக்கக்கூடிய மேலாளர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்துகிறார். இது உண்மை. நான் இன்று KYC திரு ஷமீம் எண்ணூரில் வசிக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி அவர்கள் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர்கள் வீட்டில் இருந்து எங்கும் செல்ல வேண்டாம் என்று மருத்துவர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். ஆனால் தற்போது காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியின் மேலாளர் அவர்கள் வந்துதான் ஆக வேண்டும் என்று துன்புறுத்துகிறார். ஆகவே மாற்றுத்திறனாளித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்கள் இந்த மாற்றுத்திறனாளி மீது அக்கறை கொண்டு தற்போது காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியில் இருக்கிற சென்னை திருவொற்றூர் காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியில் இருக்கிற மேலாளர் அவர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று மாற்றுத்திறனாளியின் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த இப்பொழுது இருக்கிற மேலாளர்கள் பல மாற்றுத்திறனாளி தோழர்கள் கம்ப்ளைண்ட் மேல் கம்ப்ளைண்ட் செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் மாற்றுத்திறனாளி வந்தாலும் கூட மனுக்களை மனுக்கள் என்று தாங்கள் ஓப்பன் செய்வதற்கு ஏதாவது நகல் எடுத்தால் கூட வாங்குவதே கிடையாது. நெக்கலாக உட்காந்துட்டு அவர் ஏதோ அப்போ தான் ஃபோன் பேசுவாங்க. ஃபோன் பேசி தொலைபேசியில் உரையாடி கொண்டே இருப்பார்கள். நாங்கள் மாற்றுத்திறனாளி வந்தாலும் நீங்கள் வேணால் CCTV கேமரா கூட எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி கூட அவங்க மதிப்பதே கிடையாது. ஆகவே மாற்றுத்திறனாளித்துறை அமைச்சர் அவர்கள் இவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் வருகிற பொங்கல் கழித்து தற்போது சென்னை காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கி திருவொற்றூரில் இருக்கிற சென்னை காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கி எதிர்த்து ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளும் ஒன்று கூடி போராட்டம் நடத்துவோம் என்று மனம் தளராத மாற்றுத்திறனாளி உரிமை சங்கத்தின் சார்பாக தங்களை வேண்டி விரும்பிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.